ஐயா, இல்ல, போ போ. ஏதாவது தாங்க ஐயா. போ போ. போறியா இல்லையா? அவனுக்கு ஏதாவது கொடுத்துருக்கலாம் ராம். சாது சுந்தர் சிங். நீ நாளைக்கு பாம்பே போறதானே? உன் கவலை எனக்கு விளங்குது ராம். எனக்கும் உங்க அப்பா சாவ நினைச்சு கவலை தான். என்ன பண்ண, அவர் நல்லவர். இனி குடும்பத்தை சுமக்கிற பொறுப்பும் உன் மேல. இருந்தாலும் படிப்பை விட்டுறாத. நானும் அதை தான் யோசிக்கிறேன். ராம், என்ன அம்மா? சாந்தி கிட்ட இருந்து ஒரு பார்சல் வந்திருக்குப்பா. இப்பதானே சாந்தியை பார்த்தேன், அவ ஒன்றும் சொல்லலையே. உனக்கு தான் சாந்தியை பத்தி தெரியுமே. சாந்தி என் டீச்சர் எனக்கு கொடுத்த புத்தகம் இது. இதை ஆழமாக அறியாவிட்டாலும் நான் சிந்திக்கும் விதத்தில் பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. உன்னுடைய தூக்கத்திலும் ஏமாற்றத்திலும் இருக்கும் கேள்விகளுக்கு பதில் தர இப்புத்தகம் உதவும் என்று நம்புகிறேன். சாந்தி. ராம், என்னம்மா? உன் உடுப்பெல்லாம் எடுத்து வைக்குவாப்பா. நான் எடுத்துக்கொள்றேன். இன்னும் நேரம் இருக்கே, போய் யாருன்னு பாரு. யார் அது? எனக்கு தெரியாது. ஹலோ மைக், என்னைய ஞாபகம் இருக்கா? சாடையா? போன வருஷம் நாம் சந்திச்சோமே, உங்களோட அப்பாட விசிட்டிங் கார்டையும் தந்தியே. அதோடு எனக்கு ஏதாவது வேலை தேவைன்னா அந்த கார்டை கொண்டு வா. எங்கள் அப்பா இறந்துட்டாரு, அதான் நான் வேலை தேடுறேன் சார். நான் காலேஜில் படித்து கொண்டு இருக்கும் போதே அவர் இறந்துட்டாரு. இந்த நாள் என்ன நாள்னு தெரியுமா உனக்கு? வியாழக்கிழமை சார். இன்னைக்கு கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் நாளில் வேலை கட்டு வர்ற உனக்கு அறிவு இருக்குதா? ஓ, மிருகம். அந்த லைட் ஆனா தம்பி. இளம் சுந்தர் சிங்கின் உள்ளத்தில் பெரும் மகிழ்ச்சி ஏற்பட்டது.
புதிய பாடலை பாட, புதிய உண்மைகளை கண்டுபிடிக்க உற்சாகம் அளித்தது. மற்றவர்களுக்கு அன்பு காண்பிக்க வேண்டிய காலம் அது. ஆம், அதுதான் கிறிஸ்மஸ். இந்த அப்பா லைட் அணைக்குதியா? ஐ எம் சாரி, இங்கே வேலை இல்லை. கொஞ்ச நாளைக்கு இடம் கொடுங்க. வேலை கிடைச்ச உடனே வாடகை கொடுத்துட்றேன். காசு இல்லாட்டி இடமும் இல்லை. உதவி தேவையா? கிராமத்தான்னு நினச்சி என்னை ஏமாற்ற பார்க்குறேன்னா உன்னோட டைமை வேஸ்ட் பண்ணுற. எனக்கிட்ட பணம் ஒன்றும் இல்லை. கொஞ்சம் இரு, நான் உனக்கு உதவி செய்கிறேன். என்னால் உனக்கு ஒரு வேலைனா வாங்கி தர முடியும். நீ ஏன் எனக்கு இதை செய்யணும்? என்ன வாழ்க்கை, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யாட்டி. என் பேர் சுசில். என் பேர் ராம் சிங். சிங், என்ன அருமையான பேர். உனக்கு சாது சுந்தர் சிங்க தெரியுமா? இல்லை. அவர் கதை என் வாழ்க்கையை மாத்திருச்சு. அவரை பற்றி நல்லா தேடி படிச்சிட்டேன். அது எப்படி இந்த புத்தகம் உன் வாழ்க்கையை மாத்துச்சு? இப்போ சொல்ல போனா விடிய விடிய சொல்ல முடியாது. நீ விரும்பினா சாப்பிட போகும்போது சொல்கிறேன். அவர் சிறு பையனாயிருந்த போது சுந்தர் சிங்கின் தாய் தெய்வத்திற்கு பயந்து வாழ கற்றுக் கொடுத்தார். அவரின் அப்பா சேர் சிங்கோ பெரிய செல்வந்தர். அவர் அவருடைய மகனின் போக்கை புரிந்து கொள்ளாவிட்டாலும் பெருமைப்பட்டு கொண்டார். சுந்தர் ஒரு கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் படித்தார். அந்த பள்ளிக்கூடம் அவருடைய வீட்டுக்கு மிக அருகில் இருந்தது. அவர் நல்ல மாணவராயிருந்தார். ஆசிரியருக்கு கீழ்ப்படிதலும் பணிவும் உள்ளவர். ஆனால் கிறிஸ்தவ விசுவாசத்திற்கோ எதிரான சிந்தை அவர் உள்ளத்தில் இருந்தது. அவர் இயற்கையையும் பண்ணையிலுள்ள பிராணிகள், காட்டு மிருகங்களையும் கூட நேசித்தார். அவைகளும் அவரை நேசித்தன. அவருடைய 14வது வயதில் அவரின் தாய் உலகை விட்டு பிரிந்தார். இது அவருக்கு பெரும் வேதனையாயிருந்தது. அவருடைய தாயின் சரீரம் நெருப்பில் சாம்பலாய் போகும்போது வாழ்க்கையில் மரணமும் ஜீவனும் அவரது அறிவிற்கு எட்டாததாய் தோன்றியது. காலங்கள் கடந்த போதோ அவர் தன் இருதயத்தின் சமாதானத்திற்காகவும் வாழ்க்கையின் அர்த்தத்தை விளங்கிக் கொள்வதற்காகவும் அதிகமாய் தியானத்தில் ஈடுபட்டார். ஆனால் கொஞ்ச காலத்தில் அவர் ஒரு வித்தியாசமான மனிதராய் மாறிவிட்டார். பிள்ளைங்களே, சில கிறிஸ்தவர்கள் ஆலயத்திலிருந்து ஆராதித்துக் கொண்டிருக்கையில் அவரும் அவரின் நண்பர்களும் அந்த ஆலயத்தில் இருந்தவர்களை துன்புறுத்தினார்கள். சிந்து, நான் ஒரு பைபிளை வாங்கினேனே, எதுக்கு? வா காட்டுறேன். நீ மெக்டொனால்ட கண்ணை பார்த்துருக்கணும். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கணும் சுந்தர்னு சொன்னாரு. எரிக்கிறதுக்கு நெருப்பு ரெடியா? ஆமா. இந்த பொல்லாத பைபிள் பொல்லாத நெருப்புக்கே. அவன் தேவை இது தானா? நல்ல குணமுள்ள இவன் இப்படிப்பட்ட முரட்டு காரியங்களை ஏன் செய்தான்? கடவுளே, நீ இருக்கிறியா? உன்னை காட்டு இந்த ராத்திரியில. இரவில் வரும் கடைசி ரயிலும் போய்விட்டது. அடுத்த ரயில் அதிகாலையில் தான் வரும்.
அதற்கு முன் தன்னோடு கடவுள் பேசாவிட்டால் அந்த ரயிலுக்கு முன்னால் விழுந்து மறிப்பதாய் சுந்தர் தீர்மானித்தார். இந்த இரவுக்குள்ள உன்னை பார்க்கணும் கடவுளே, இல்லைன்னா நான் செத்துருவேன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவண்டை வரான். நானே உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். அப்பா, அப்பா, என்ன அது? நான் இயேசுவை கண்டேன். உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? இந்த செய்தி எங்கும் பரவியது. சேர்சிங்கின் மகன் இயேசுவை விசுவாசிக்கிறானா? அது நடக்குமா? சுந்தரின் அப்பா ஒரு நல்ல நேர்மையான மனிதர். எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். அவரின் சகோதரர்கள் அவரை பகிரங்கமாய் துன்புறுத்தினார்கள். 1889 ஆண்டு அவர் பிறந்தார். சிறுவயதிலிருந்தே அவரின் தாயார் அவரை ஆலயங்களுக்கு அழைத்துச் செல்வார். அவர்கள் கடவுளை அதிகமாய் தேடினார்கள். அவர் இயேசுவை அறிந்து கிறிஸ்தவரானாலும் தனது தாயின் பிரிவை அதிகமாய் உணர்ந்தார். அவர் தனது தாயோடு பேச விரும்பினார். தாயும் தன்னை விளங்கிக் கொள்வார் என்பதை அறிந்திருந்தார். அவருடைய தகப்பன் வாழ்க்கையில் பண்பும் பகுத்தறிவும் உள்ளவர். பொறுமையாயிருக்க பிரயாசப்பட்டார். பையனுக்கு கொஞ்சம் பைத்திய குணம், அவனை தெளிவுக்கு கொண்டு வர ஏதாவது வழி இருக்குமா என்று யோசித்தார். ஒரு நாள் அவருக்கு இப்படி ஒரு யோசனை வந்தது. இப்படியாக ஒரு கடிதம் எழுதினார். அன்பான மகனே, என் கண்ணுக்கு வெளிச்சமாயும் என் உள்ளத்திற்கு ஆறுதலாயும் இருப்பவன் நீதான். நீ நீடூழி வாழ வேண்டும். நீ உடனே பள்ளிக்கூடத்தை விட்டு வா. உன் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்கிறேன். உடனே வா, நான் சுகயீனமாயிருக்கிறேன். சுந்தர் தன் தகப்பனை நேசித்தார். அவருடைய சுகத்தை குறித்து கரிசனையாயிருந்தார். ஆனாலும் அவர் தன்னுடைய புதிய விசுவாசத்தை விட்டுவிட விரும்பவில்லை. இதனால் தகப்பனின் சந்தோஷம் நீடிக்கவில்லை. வாலிபனாகிய சுந்தர் நிதானமாய் சிந்தித்து அதன் பின் ஜெபித்தார். அவர் தகப்பனை அதிகமாய் சுகவீனப்படுத்த விரும்பவில்லை. அதேவேளை தொல்லை கொடுக்கவும் விரும்பவில்லை. தகப்பனுடைய பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு என்பதை உணர்ந்து எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை அறிந்திருந்தார். சுந்தர், நீ ஒரு மடை. இனிமேல் சிங்னு கூப்பிடுறதுக்கு தகுதியே இல்லாதவன். நீ எனக்கு மகனே இல்லை. சுந்தர் இரவு வேளையில் வீட்டை விட்டு வெளியேறினார். அவர் போகிற இடத்தை அறியாதிருந்தார். ஆனால் முன்பு இருந்ததை விட தன் உள்ளத்தில் பெரிதான சமாதானத்தையும் தேவன் மிகவும் அருகில் இருப்பதையும் உணர்ந்தார். அதே வேளையில் தான் அறிந்த ஒரு சபை போதகரிடம் போனார். நான் உனக்காக ஜெபித்தேன். ரொம்ப நன்றி. எப்படி நிலைமையெல்லாம்? பரவாயில்ல, ரொம்ப நன்றி. நான் என்னாச்சு? எனக்கு என்ன நடந்துச்சு? அவரோட கூட பிறந்தவனே அவர் சாப்பாட்டில் விஷத்தை வச்சிட்டான். அதுவும் பொல்லாத விஷம். டாக்டர் சொல்லிட்டாரு சுந்தர் பொழைக்கிறது கஷ்டம்னு. அவர் செத்தாரா? அதான் இல்லை, அங்கே தான் பெரிய அற்புதமே. டாக்டரே இந்த அதிசயத்தை பார்த்து இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அது ஒரு அருமையான கதை சுசில். பைபிளுக்கு அடுத்ததா என் வாழ்க்கையை தொட்ட ஒரு கதைனா
அது சாது சுந்தர் சிங்கோட கதை தான். இந்த சீப்புகள் நல்ல தரமானது, நல்லா பாவிக்கும், விளைவும் குறைவு. ஆனால் உடையவே உடையாது இந்த சீப்புகள். வாங்கி பாருங்க. முடியாது நான் சொல்கிறேன். வேணாம். இந்த சீப்புகளுடையும் தான். ஆனால் இந்த விலைக்கு இது பெறுமதியானது. நிறைய நாளைக்கு நீங்கள் பாவிக்கலாம். நான் ஒரு பெட்டியை வாங்குறேன். எனக்குன்னா விலங்கல்ல, நீ வித்துட்ட, என்னால் முடியலை. அது ஏன்? நான் நினைக்கிறேன் நீ ஒரு கிறிஸ்தவனால் உனக்கு முடியும். நானும் உன்னை போல நம்புனா நல்லா வியாபாரம் செய்யலாமா? நீ நேர்மையானவன், நான் நேர்மை இல்லாத. நான் அதை ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் மதகுருமாரே தப்பு பண்ணுறதை நான் பார்த்துருக்குறேன். நேர்மைங்கிறது ஆண்டவர் கொடுக்குற வரம். நானும் ஒரு காலத்தில் நேர்மையே இல்லாமல் தான் இருந்தேன். ஆனால் இப்போ என் வாழ்க்கை மாறிடுச்சு. நீ ஒரு சாதுவாக மாறணும். நீ சொன்னி அந்த வாலிபன் சுந்தர் சிங், ஏன் அவரை சாது சுந்தர் சிங்னு கூப்பிடுற? அது ஒரு அருமையான கதை. அப்படின்னா சொல்லு. சிறு வயதில் சுந்தர் சிங் அடிக்கடி தனது தாயாரோடு ஆற்றங்கரைக்கு வந்து போவார். ஆனால் இப்பொழுதோ இயற்கையின் சூழலில் தனிமையாக இருக்க விரும்பினார். இப்படியாக உபவாசத்தோடும் தியானத்தோடும் வேதத்தின் இரகசியத்தையும் இயேசுவின் விருப்பத்தையும் அறியாவலாயிருந்தார். ஒருமுறை கிறிஸ்தவர்களுக்காக விண்ணப்பம் செய்து கொண்டிருந்தார். ஏனென்றால் கிறிஸ்தவ ஆலயங்கள் மேலை நாட்டு பாணியில் இருப்பது இவருக்கு பெரும் பாரமாக இருந்தது. இந்தியாவுக்கும் அதன் கலாச்சாரத்திற்கும் கிறிஸ்துவிடமிருந்து ஒரு செய்தி இருப்பதாக அவர் விசுவாசித்தார். நானே உன் மேய்ப்பன், நான் உன்னை நடத்துவேன். நீ மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நீ பொல்லாப்புக்கு பயப்பட வேண்டியதில்லை. ஆகவே அவர் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசுவின் சபை கொண்டு சென்ற மிகவும் தாழ்மையானதும் அற்புதமானதுமான வல்லமை நிறைந்த ஊழியத்தை தொடருவதற்கு புறப்பட்டார். எனவே இந்தியாவின் எல்லா தெருக்களிலும் கிராமங்கள் தோறும் இந்த வாலிபன் கால்நடையாய் சென்று தான் கண்டு கொண்ட இப்பெரிய ஆவிக்குரிய சத்தியத்தை ஜனங்களுக்கு கூறுவதற்காக அவர்களை அழைத்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அநேக மக்கள் அவரது சாட்சியை சந்தோஷமாய் கேட்டு அவரை சாது சுந்தர் சிங் என்று அழைத்தார்கள். மக்கள் எல்லோரும் அவரை நேசித்தார்கள். அவர் போன எல்லா இடங்களிலும் சிறியோர் முதல் பெரியோர் வரை அனைவரும் அவரை நேசித்தனர். அவரின் வாழ்க்கையில் ஏமாற்றங்களும் பாடுகளும் நிறைந்திருந்த போதிலும் அவர் சந்தோஷமாக இருந்தார். அவர் இந்தியாவையும் அதன் கிராமங்களையும் அதிகமாக நேசித்த போதிலும் அவருடைய இருதயத்தின் ஆழத்தில் அமைதியின்மையும் வேதனையும் நிறைந்திருந்தது. ஆகவே சுவிசேஷம் சொல்லப்படாத வடபகுதிகளாகிய காஷ்மீர், ஆப்கானிஸ்தான் போன்ற எல்லைப்புறங்களை நோக்கி சென்றார். அதே போல இயேசுவின் நற்செய்தியை உயர்ந்த இமாலய மலை பிரதேசங்களுக்கும் தடை செய்யப்பட்ட திபெத்துக்கும் கொண்டு போக விரும்பினார். ஒவ்வொரு வருடமும் தனது நற்செய்தி பிரயாணத்தை தொடர்ந்தார். இதனால் அவரை இரத்தம் சிந்தும் பாதங்களுடைய அப்போஸ்தலன் என்றார்கள். ஆம், இரத்தம் சிந்தும் பாதமும் அனல் கொண்ட உள்ளமும் உடையவராக இருந்தார்.
என் மேல இரக்கமா இருங்க ஆண்டவரே. நீங்க காட்டுற வழியில நான் நடக்கணும். சாது மறக்க முடியாத சம்பவங்களை சந்தித்தார். அவைகளில் சில நம்ப முடியாதவைகள். ஒரு நாள் இரவு நேரத்தில் இமாலய பகுதியில் மேய்ப்பர்களும் திருடர்களும் தங்கும் இடத்தில் அவருக்கும் தங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. கடவுள் உன்னை ஆசீர்வதிக்கணும் சகோதரனே. இப்படியாக அநேக சந்தர்ப்பங்களில் விவரிக்க முடியாத விதத்தில் சாது பாதுகாக்கப்பட்டார். அவரை வெறுத்து கொலை செய்ய நினைத்தவர்களும் கூட அவருடைய சாட்சியை கேட்டார்கள். இவ்வாறு மலைகளிலும் காடுகளிலும் பிரயாணம் செய்த முடிவில் அவர் நேசித்த இந்தியாவுக்கே வந்தார். நாங்க கிறிஸ்துவின் ஜீவ தண்ணீரை மேல்நாட்டு பாத்திரத்தில் ஊற்றி கொடுத்தால் கீழ் நாட்டு ஜனங்கள் குடிக்க மாட்டாங்க. ஆனா எங்க சொந்த பாத்திரத்தில் ஊற்றி கொடுத்தா சந்தோஷமா ஏற்றுக்கொள்வாங்க. இப்படியாக அவர் தன் நண்பர்களுக்கு சொன்னார். பின்பற்றுகிறவன் இருளிலே நடக்க மாட்டான், ஆனா ஜீவ ஒளிய அடைந்திருப்பான். பலர் அவருடைய செய்தியை கேட்டார்கள். சிலர் எதிர்த்தார்கள், இன்னும் சிலர் தீவிரமாய் எதிர்த்தார்கள். அவர் உபத்திரவத்தை தேடவில்லை, ஆனால் அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்தினார். நமக்கு ஒரே ஒரு வாழ்க்கை உண்டு, அது இயேசுவின் சிலுவையை சுமப்பது என அடிக்கடி சொல்வார். ஆண்டவரே, நீங்க தெரிஞ்சு கொண்ட மனுஷங்கள்ல நான் ரொம்ப சின்னவன் ஆண்டவரே. அவரை அவரோடு இருந்தவர்களே துன்புறுத்திய போதிலும் இயற்கையின் அழகை கண்டு ரசிப்பதில் சந்தோஷப்பட்டார். ஆண்டவரே, உங்க படைப்பு எவ்வளவு அழகாயிருக்கு, அற்புதமானது. எப்படி இருக்கிற? சாதுவின் புகழ் இந்தியா எங்கும் பரவியது. அவரது செய்தியை கேட்க ஜனங்கள் ஆவலாய் வந்தார்கள். ஆம், வறுமையான இடங்களிலும் நகர்ப்புறங்களிலுமிருந்தும் ஜனங்கள் வந்தார்கள். இப்படி அவரது ஊழியம் உலகெங்கும் பரவியது. அநேகர் கிறிஸ்துவ கேள்விப்பட்டிருந்தாலும் அவர் யாருன்னு தெரியாம இருக்கிறாங்க. பிறவிக் குருடனால நிறங்களை எப்படி அறிய முடியாதோ அதுபோல கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவனால ஆன்மீக விளக்கங்களையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. முதல்ல கிறிஸ்துவே எங்களுடைய கண்களை திறக்கணும், அப்பதான் எங்களால பார்க்கலாம். சின்ன பாவங்களை குறிச்சு கவனமா இருங்க, அதுதான் ரொம்ப பயங்கரமானது. உதாரணமா பரவுகிற நோய் கிருமிகளைப் போல. என் வாலிப வயதில் என்னை அழைத்து அவருடைய ஊழியத்துக்கு என்னை பயன்படுத்துறதுக்காக நான் சந்தோஷப்படுறேன்.
1920 ஆண்டு அவர் இங்கிலாந்துக்கும் பின் அமெரிக்காவுக்கும் சென்றார். அவர் போன எல்லா பெரிய ஆலயங்களும் மண்டபங்களும் நிரம்பி வழிந்தன. சத்தியத்தை தேடி ஆராயிறதுக்கு ரகசியம் ஏதும் இல்லை. நான் ஆண்டவரிடம் ஜெபம் பண்ணி தேடிய போது அவர் சத்தியத்தை எனக்கு காண்பித்தார். தன்னை காண்பித்த விதமாவது அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமா. நீங்க இவ்வுலக ஆசைகள்லையும் கவலைகள்லையும் இருந்து விடுபட்டு ஆண்டவரோட தினமும் ஜெபம் பண்ணி அவரோட நடக்க ஆசைப்படலன்னா உங்களால அவருடைய சத்தத்தை கேட்க முடியாம போகும். என்ன பின்பற்ற வேண்டாம். நான் எப்பொழுதுமே இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன். மேற்குலக தேவாலயங்கள் உள்ள கலகமும் கருத்து வேறுபாடும் என்னை கலங்க வைக்குது. சமாதானமும் அமைதியும் கிறிஸ்து மூலமா கிடைக்கிறது. ஆனா பிரச்சனைப்படுகிறதால அல்ல. சகல இடங்களிலும் ஜனங்கள் கேள்வி கேட்டார்கள். மேற்குலக நாடுகளுக்கு இது போன்ற ஒருவர் இதற்கு முன் வந்ததே இல்லை என்றார்கள். எங்க நாட்டில் ஒரு பழமொழி உண்டு, ஆண்கள் தேவதூட்டத்தின் பூக்கள்னு. அது எனக்கு பிடித்த வார்த்தை. பூவானது எப்படி சக்தியையும் அழகையும் சூரியன் மூலமாக பெற்றுக்கொள்ளுகிறதோ அதை போலத்தான் இயேசு கிறிஸ்து நீதியின் சூரியனாக இருக்கிறார். தேவனுடன் நான் தொடர்பு கொள்கிறது இயேசு கிறிஸ்து மூலமே. நான் இயற்கையை வணங்க மாட்டேன். தேவனின் படைப்பு அதிசயமானது. இயற்கையானது காணக்கூடியது. நாங்க சொல்லலாம் இயற்கை ஆண்டவரின் அற்புத கைவேலை என்று. ஓவியனின் ஓவியக்கலையை பார்த்து நாங்க அதிசயிக்கலாம். ஆனா ஓவியன் யார் என்று அறிவதே ரொம்பவும் முக்கியம். இந்த உடை மாத்திரமே எனக்கு இருக்கிறது. என் உடையும் தாடியும் என் நாட்டின் பண்பாடு. நான் என் நாட்டில் சாதாரண சாதுவாக வாழ்கிறேன். நான் சொந்த நாட்டை விரும்புகிறேன். நான் நேசிக்கிற இந்தியாவில் எனக்கு அன்பான ஜனங்களோட இருக்க விரும்புகிறேன். இங்க நான் ஒரு விருந்தாளி. எனக்கு அன்பானவர்களே, என் நாட்டில் ரொம்பவும் ஆச்சரியமான புதுமையான மனிதர்கள் இருக்கிறாங்க. நான் உண்மையா சொல்றேன், அநேகரை சந்திச்சிருக்கிறேன். அவர்களுடைய வாழ்க்கையில நல்ல பண்புகளை பார்த்திருக்கிறேன். மேற்குலக நாடுகளில் நான் சந்தித்தவர்களையும் விட அவர்கள் எந்த கலாச்சாரத்துக்கு உரியவர்களானாலும் மனிதர்கள் அன்பு காட்டுறதை விரும்புகிறாங்க. ஆனா எங்களுடைய எல்லா சொந்த நீதிகளும் கந்தைக்கு சமானம். இப்படி வேதம் கூறுது. என் பிதாவே, என்னை ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் அனுப்பியதுக்காக நன்றி. அது எனக்கு பெரிய சந்தோஷம். ஆனா என் மனதில் வேதனையாகவும் இருக்கிறது. உம்முடைய பிள்ளைகள்ல அநேகர் தெளிவான விளக்கமில்லாம இருக்கிறாங்க. உலக ஆஸ்தி ஒரு மனிதனுக்கு ஆத்மீக அழிவை கொண்டு வருகிறது என்று. என் தகப்பனே, அவருடைய பிரயாணங்களில் அவருக்கு நல்ல வரவேற்பு கிடைத்தாலும் சாது தன் உள்ளத்தில் ஹிமாலய மலைக்கப்பால் உள்ள திபெத்தின் மக்களுக்கென தனி இடத்தை ஒதுக்கி வைத்திருந்தார். இவ்வளவு தூரம் நடத்தியதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆனா அங்கதான் என் ஊழியம் இருக்குது. அங்க கொண்டு போங்க ஆண்டவரே, அங்க கொண்டு போங்க. வெளி உலகிற்கு தன் கதவை அடைத்திருந்த மறைவான மன்னராட்சி நாட்டிற்குள் மறுபடியும் பனிக்கட்டிகளுக்கூடாக கடந்து போனார். அங்கேயும் அவருக்கு ஆபத்தான அனுபவங்கள் சம்பவித்தது. கசப்பான எதிர்ப்புகளை சந்தித்தார். திபெத்தின் எல்லையிலிருந்து ஒரு நாள் பிரயாண தூரத்தில் உள்ள பட்டணத்தில் சிறையிலே அடைக்கப்பட்டார்.
வயசானவங்க நீங்க. உங்களுக்கு ரொம்ப குளிர் இல்லையா? இத போத்திக்கங்க. இது ஏன்? ஏன்னா என் தேவன் இதை செய்ய சொல்லி இருக்கிறாரு. அவர் சொன்னாரு, வியாதி உள்ளவனுக்கு உதவி செய்யும் போது அது எனக்கே செய்தீங்கன்னு. அநேக கைதிகள் சாதுவின் செய்தியை கேட்டு மனம் திறந்து கிறிஸ்தவ விசுவாசிகளானார்கள். அதிகாரிகள் அவரை வெளியேற்றினார்கள். அவரை சந்தை வழிக்கு கொண்டு சென்று பகிரங்கமாக துன்புறுத்தினார்கள். அவர் வேதனையால் துடிதுடித்த போதிலும் அந்த தண்டனையை அமைதியுடன் சகித்துக் கொண்டார். இதனை கண்ட அதிகாரிகள் பயந்து இவர் யாரோ ஒரு கடவுள் என நினைத்து அவரை விடுதலை செய்தார்கள். அவர் திபெத்துக்குள் வந்தபோது அநேகருக்கு நண்பரானார். தேவன் அன்பு நிறைந்தவர். சின்ன குட்டி, அவர் உன்னையும் நேசிக்கிறாரு. மட்டுமல்ல, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எதிர்பார்ப்பும் மகிழ்ச்சியும் நிறைந்த பரிபூரண வாழ்க்கை தான். கிறிஸ்து சொன்னார், ஆகாயத்து பறவைல பாருங்க, அவங்க நாளைக்காக கவலைப்படாது. அவங்களை யார் பார்த்து கொள்றது? உங்களுடைய பரமபிதா தான். சாது சுந்தர் சிங் வாழ்க்கையை நேசித்தார். அவ்வாறே மக்களையும் அதிகமாக பிள்ளைகளையும் நேசித்தார். திபெத்தின் பிள்ளைகளுக்கு ஞாயிறு பாடசாலை நடாத்த பிரயாசப்பட்டார். ஒரு பிரசித்தி பெற்ற லாமா சாதுவின் போதனைகளால் கவரப்பட்டு தன் பிரதேசத்தில் உள்ள ஜனங்களிடம் கிறிஸ்தவ போதனைகளை கேளுங்கள் என்று அழைப்பு கொடுத்தார். ஆனால் அவர் அங்கு வந்த ஒவ்வொரு முறையும் எதிர்ப்பு இருந்தது. சாது 15 தடவை திபெத்திற்கு சென்றார். அவருடைய சாட்சியின் ஜீவியத்திற்கு எதிர்ப்புகள் கடுமையாயிருந்தது. தடை செய்யப்பட்ட தேசத்திற்குள் புதிய மதத்தை கொண்டு வருபவருக்கு மரண தண்டனை கொடுக்கப்படும் என்ற அச்சுறுத்தல் இருந்தது. ஆனாலும் மறுபடியும் அவருடைய சிநேகிதர் அவரை அதிலிருந்து பாதுகாத்து வந்தார்கள். அவருக்கு உபத்திரவம் அடிக்கடி வந்தபோது அவர்கள் உதவியும் தயவும் காட்டினார்கள். ஆனாலும் அவர் திபெத்திற்குள் இறுதியாய் வந்தபோது சாது பயங்கரமான அனுபவத்திற்குள்ளாக போனார். உனக்கு மரண குழிதான். சாது அந்த மரண இருளுக்குள் மயங்கி எவ்வளவு நேரம் இருந்தார் என்பதே அவருக்கு தெரியாது. அதற்குள் எவ்வளவு நாட்கள் கடந்தன என்பதும் தெரியாது. உண்மையில் அது அவருடைய வாழ்க்கையின் முடிவாக இருந்தது. இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவரே, நான் உமக்காக பாடுபட ஆசைப்படுகிறேன். இது உண்மை. ஆனா இது அதிகம். என்னால தாங்க முடியல. என்ன மன்னிங்க ஆண்டவரே, என்ன மன்னிங்க. இயற்கையில் மனிதனின் நிலையை சாது சிந்தித்தார். பாவத்தின் இருளில் தொலைந்து போன மனிதன் எப்படி தன்னை விடுவித்துக் கொள்வான்? பாவத்தின் சம்பளமோ மரணம் என்று வேதம் சொல்கிறது. நாங்கள் அனைவரும் அசுத்தமானவர்கள். எங்கள் நீதிகள் எல்லாம் அழுக்கும் கந்தையுமாயிருக்கிறது. சாது மேலும் வேத வசனங்களை தியானித்தார். பாவத்தின் சம்பளம் மரணம்.
தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். கிறிஸ்துவானவர் நம் பாவங்களுக்காக மரித்தார். நான் எப்படி அவருக்கு நன்றி சொல்வேன்? அவர் மரணத்தில் இருந்து உயிர் தெழுந்தார். அவர் என்னோடு இருக்கிறார். நான் எங்கே இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. காலங்கள் முடிவின்றி கடந்தன. அவர் இன்னொரு மூச்சும் எடுக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்ட போது சாது தனக்கு கிடைத்த எதிர்பாராத விடுதலைக்காக மிகவும் சந்தோஷப்பட்டு தன்னை விடுவித்தவருக்கு நன்றி செலுத்த தேடிய போது அங்கு ஒருவரும் இல்லை. அப்பொழுது அவர் உணர்ந்தார், இது ஒரு அற்புதம் என்று. சிறிது நேரத்தில் காவலாளிகள் அவரை பிடித்து லாமாவிடத்தில் கொண்டு வந்தனர். எப்படி அவர் தப்பினார்? லாமா அவர்களே, நீங்க என்ன மரண குழிக்குள்ள தள்ளினீங்க. மரணத்தின் கடைசி எல்லையிலிருந்தே என் ஆண்டவர் ஜீவனுள்ள ஆண்டவர். ஒரு சாவி மாத்திரம்தான் லாமாவிடம் இருந்தது. ஒரே சாவிதான். சாது திரும்பவும் இந்தியாவுக்கு வந்தார். திபெத் அரசாங்கம் இவரை நாட்டுக்குள் வர அனுமதிக்க வேண்டாம் என எல்லா எல்லைகளிலும் கட்டளை கொடுத்தது. ஆகவே அநேக வருடம் இந்தியாவிலேயே இருந்தார். அவருடைய ஊழியம் தொடர்ந்தது. அவரது அன்பினாலும் கலைப்படையாத ஊழியத்தினாலும் ஆண்டவரின் அன்பை ஜனங்களுக்கு எடுத்துரைத்தார். ஆனாலும் அவருடைய உள்ளத்தில் திபெத்தை குறித்த பாரம் ஓயவில்லை. ஆகவே 1929 ஆண்டில் அநேக நண்பர்களுடைய எதிர்ப்புகளுக்கு மத்தியில் மீண்டும் திபெத்தை நோக்கி பயணமானவர் திரும்பி வரவில்லை. என்ன நடந்ததென்றே யாருக்கும் தெரியாது. ஒருவேளை அவரின் ஊழியம் முடிந்திருக்கலாம். ஆம், அவர் தனது எல்லா பிரயாணங்களிலும் மேலான பிரயாணமாகிய மோட்ச பயணத்துக்கான உத்தரவை பெற்றுக்கொண்டார். இது ஒரு புதுனமான கதை. ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையுள்ளது. உனக்கும் எனக்கும் அப்படி வாழ முடியாது. என்னாலனா முடியாது. சரியா சொன்ன. கிறிஸ்துவின் ஆவி எங்களுக்குள்ள இருந்தா தான் அப்படி எங்களுக்கு ஜீவிக்கலாம். ஏன்னா என் மூலமா இயேசு இந்த உலகத்தை நேசிக்கிறார். நாமும் சாதுவா மாறணுமா? சாது சுந்தரை போல காவி விட உடுக்கணுமா? சில சமயம் இது ஒரு நவீன யுகம் சுசில். இது புது யுகம் தான். ஆண்டவர் கிருபையை தேடி அவர் வழியில வாழ இதுதான் சரியான காலம். எனக்கு சரி வராது. நான் போறேன். ஏன் போற? இதுக்கு மேல என்னால கேட்க முடியாது. ராம், கொஞ்சம் நில்லு. என்னோட வா ராம். எங்க? நான் உனக்கு ஒன்று காட்டணும்.
இது உன் வீடா? உன்னை விரட்டிட்டாங்களா? உன்னையும் சாது சுந்தரசிங்கை போல? கிறிஸ்துவின் வழியை எனக்கும் காட்டு.